ஹலோ கைஸ், இன்னைக்கு சண்டே குக்கிங் vlog பார்க்கலாம் கைஸ். வாங்க. இன்னைக்கு பிரியாணி தான் கைஸ் பண்ண போகிறோம். பிரியாணி பண்ணலாம், நாட்டுக்கோழி பிரியாணி. ஜூஸ் குடிச்சிக்கிறேன் கைஸ். தென்பா இந்த வீக் கிராசரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்கிட்டாங்கன்னு பார்ப்போமா? மல்லி இலை, 2 தயிர் பாக்கெட்டு, மாடி செங்கக்கிழங்கு வாங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு எங்கள் வீட்டில் பூத்த மல்லிப்பூ கட்டவா? பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் பூத்துது. அதுக்கப்புறம் மிச்சத்தை பேர் எடுத்து வச்சுக்கலாம். லேட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 12:30 ஆயிடுச்சு கைஸ். ஒரு 4 பல்லாரி மீன்ஸ் பெரிய வெங்காயம். யாரெல்லாம் பல்லாரின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். சவுத் தமிழ்நாட்டில் பல்லாரின்னு சொல்லுவீங்களா? ஆனால் நாங்கள் பல்லாரின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து கோயம்புத்தூர் இருந்ததுக்கப்புறம் பல்லாரின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கைஸ். ஸோ யார் யாரெல்லாம் சவுத் தமிழ்நாட்டில் இருந்துருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களாம் பல்லாரி தான் சொல்லுவோம் அப்படி சொல்லி ரெட் ஹார்ட் போடுங்க. நாட்டுக்கோழி தான் லெக் பீஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை வச்சு நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இதை தொடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது கைஸ். ஐயோ, நார்மல் சிக்கன் கொஞ்சம் தோலோடு இருக்கா, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ் தொடுறதுக்கு. நாட்டுக்கோழியை விசில் வைத்து எடுத்துக்கலாம். மேலே வரைக்கும் இருக்கே. இந்த இடத்துல லாக் பண்ணுறது இருக்குது. டர்ன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணால் க்ளோஸிங். சுவிட்சை போட்டாச்சு. இப்போது பாருங்க கைஸ், எவ்வளோ பொடியாக சாப் பண்ணியிருக்குன்னு. இவ்வளோ நாள் இதில் கட் பண்ணி இது யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இதில் இதே மாதிரி சாப்பர் நிறையா இருக்குது. ஆனால் அதுவுமே நிறைய இது நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. சப்பாத்திக்கும் ஆனியன் கட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா. ஆனால் இது ஈஸியாக இருக்குது, பயங்கர ஈஸியாக இருக்குது கைஸ். எவ்வளோ குட்டியாக சாப் பண்ணியிருக்கு பாருங்கள். நம்ம கையால் இப்படி சாப் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு குட்டியாக சாப் பண்ணியிருக்கு. யார் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நாட்டுக்கோழி நம்ம நார்மல் கோழியில் பிரியாணி செய்கிறத விட நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும், பெருசாக ஃப்ளெஷ் இருக்காது. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழினால நல்லெண்ணெய் தான் கைஸ். நாட்டுக்கோழி குழம்பு, கிரேவி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான். எண்ணெய் சூடானோடனே அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். இதில் 2 பிளேடு இருக்குது. ஒரு பிளேடு மட்டும் வேணும்னா இந்த பிளேடை கழட்டி எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, பயங்கர ஷார்ப்பாக இருக்குது, கையை அறுத்துரும். அதனால் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்புறம் பண்ணிக்கலாம். இது ப்ரமோஷன்லாம் இல்லை கைஸ், ப்ரமோஷன் ஆகிற அளவுக்கு அந்த சேனல் வளரல. இது வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அங்கிள் சொந்தமாக காசு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து சொந்தமாக வாங்கினது. தெரியுதா எப்படி வெந்திருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன். இது ஜிஎன்பி ரொம்ப ரொம்ப நல்ல கைஸ். ப்ரமோஷன்லாம் இல்லை கைஸ், ப்ரமோஷன் வாங்குற அளவுக்குலாம் சேனல் வரல கைஸ். இது சும்மா என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு கைஸ். நீங்கள் வேறு ப்ரமோஷன் வீடியோன்னு நினச்சி தள்ளிவிட்டு போயிடாதீங்க. கஷ்டப்பட்டு சிறிய சேர்த்துருக்கீங்க கைஸ் 300 சப்ஸ்கிரைபரை. சரி, இது கொஞ்சம் வேகட்டும் கைஸ். வேகிற கேப்பில் நம்ம போயிட்டு புதினா பறிச்சுட்டு வந்துடலாம்.
ஃபுல்லாக புதினா தான். பறிச்சுட்டு போகலாம் கைஸ். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டில் என்ன செடி மரம்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன் ஒரு வீடியோவில். எனக்கே எந்த செடி இருக்குதுன்னு தெரியாது. இருந்தாலும் எங்கள் அத்தைகிட்டையாவது மாமாட்டையாவது கேட்டுட்டு காட்டுறேன் கைஸ். எனக்கு பெருசாக கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் எனக்கு என்ன செடிலாம் இருக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இங்கே பார்த்தீங்களா மாங்காய், எங்கள் வீட்டு மாங்காய் இது பார்த்தீங்களா.